நம்ம ஊர் ஆற்றுல தண்ணி வந்துருச்சு பாருங்கள். ஆற்றுல ஃபுல்லாக அணை நம்பி தண்ணி நிறைய போகுது, நல்லா ஃபுல் சவுண்டு. அப்புறம் வந்தால் குச்சிக்காடு, அதுதான் ஓரளவு தான் வளர்ந்துருக்கு, ஓரளவு ஓகேவாக இருக்குது. பார்த்திங்களா, பில்லு களை கொத்தவே இல்லை, அதனால் அப்படி இருக்குது. நம்ம ஊர் ரோடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அப்புறம் இந்த இலை சுருள் நோயெலாம் வரும்ல, அந்த மாதிரி லைட்டாக வந்துடுச்சு. ஓகே, மருந்து அடிக்கணும், அது கொஞ்சம் கவனிக்காதனால அப்படியே இருக்குது. அப்புறம் அப்படியே வந்தால் உளுந்து, தட்டுக்காட்டிலே இந்த உளுந்துலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி விளைஞ்சிருச்சு. மழை பெஞ்சு ஈரமாக இருக்கும், அது அப்படியே இருக்குது. அது முடிஞ்சதும் அதை பிடுங்கிட்டு அப்புறம் எடுத்துருவாங்க உளுந்தெல்லாம் தனியாக. அப்படியே முன்னாடி பார்த்தா தட்டு, சோளத்தட்டு அறுத்து ஃபஸ்ட்டு தட்டு அறுத்துட்டு, இது ரெண்டாவது, இது அடுத்த பயிர், ரெண்டாவது பயிர். பூட்டெல்லாம் பாருங்கள் நல்லா விளைஞ்சிருக்கு. அப்புறம் பக்கத்துலேயே நம்ம வயல் பூந்தோட்டம். என்ன பூனா நந்தி வட்டம், இந்த கல்யாணத்துக்கெலாம் மாலை கட்டி வாடாத மாதிரி ஒரு பூ இருக்குல்ல, அந்த பூ கொஞ்சம் பொறுக்காதனால வெடிச்சு போச்சு. அப்படியே பக்கத்துலேயே வாழை மரம், அப்படியே நெல்லி மரத்துக்கு வந்தாச்சு. நல்லா பயங்கர காய் பிடிச்சிருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் போனால் நல்லா விளைஞ்சிரும், சாப்பிட்ற மாதிரி. புளிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்கள். நல்லா பெருசாக நிறைய இருக்குது. ஆனால் அது பழுத்து அப்படியே தான் கொட்டி போகும். 1-2 தான் நாங்கள் பிச்சு சாப்பிடுவோமே. அந்த காரம் போட்டு வதக்கி அதெல்லாம் சாப்பிட்லாம், ஆனால் அதெல்லாம் பண்ணுறதில்ல, அப்படியே வேஸ்ட்டாக தான் போகும். அப்புறம் நம்ம இலந்த மரம், இது நல்லா பெருசாக இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு வெட்டிட்டோம். அப்புறம் இந்த சைஸுக்கு மேலே வளர்றதே இல்லை. ஓகே, ஓரளவு காய் வரும். இப்போ பூ தான் இருக்குது போல், பூவாக இலையா சரியாக நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்புறம் இங்கே பூங்காட்டுக்கு வந்தாச்சு. பூங்காட்டு பக்கத்துலேயே கடலக்காய் இந்த கடலக்காய் செடியில் வெறும் காடு தான் இருக்குது, பாதி தான் முளைச்சிருக்குது. போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு பாருங்கள், பூ விட்டுருச்சு. இன்னும் ஒரு மாதத்துல காய் வந்துடும். 1 மாதம் 1.5 மாதத்துல கடலக்காய் பிடிங்கிடலாம். அப்படியே ஃபைனலாக ரோஸ் பூ செடி, மஞ்சள், இது எப்போயாவது தான் பூ விடுது, ஆனால் விட்டால் ஒரே டைம்லேயே எல்லா பூவும் வந்துடுது. பக்கத்துலேயே ரோஸ் கலரு, இது நல்லா கொத்து கொத்தாக வரும். நிறைய பூ ஒரே டைம்லேயே பூத்துரும், அப்புறம் எல்லாம் பூக்கவே பூக்காது. அதனால் அது அப்படியே செடியிலே இருக்குது. நாங்கள் பிச்சது போக எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள், நல்லா அழகா அப்படியே வெடித்து அப்படியே கொட்டிடும். அவ்வளோதான்.